ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தெண்டலே மெல்ல சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பரமனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இளமதி எவ்வளோ சொல்கிறார் சார், பரம ரொம்ப நல்லவன் சார், தேவையில்லாமல் அவரை அவன் மேலே வீண் பழி போகிறதுக்காக போதைப்பொருள் அவர் ஆட்டோவில் வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருமா அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறது? பரம ரொம்ப நல்லவனா, யோகியமானவனா, அவன் மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது தெரியுமா? கட்ட பஞ்சாயத்து, வெட்டுக்குத்து, அடிதடி, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. மாமூல் வாங்குறது, நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் போதைப்பொருள் இவன் தான் கடத்தி வச்சிருக்கான். நாங்கள் தான் கையை காலமாக பிடிச்சுமே, நீ யாருமான்னு கேட்குறாரு. சார் அவனோட நல்ல ஃப்ரெண்டு சார், ஆனால் இந்த தப்பு பரம பண்ணியிருக்க மாட்டான் சார், வேண்டே தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது சார். சப் இன்ஸ்பெக்டர் ரிஷி சார், அவருக்கும் பரமனுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா ரிஷி நிறைய தப்பு பண்ணியிருப்பார் சார், ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இதை கண்டுபிடிச்சி அவர் சொன்னதால் அவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பழி தீர்க்கறதுக்காக பரம மேலே மாரி பழி போட்டிருக்காரு சார். எனக்கு அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க நம்ம இளமதி. அவர் அதெல்லாம் முடியாதுமா, இவன் லாக்கப்பில் போட்டு 6 மாதம் உள்ளே வர முடியாது, என்ன சாதாரண கேஸாம்மா, கஞ்சா கடத்திருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. இளமதிக்கு என்ன பண்ண தெரியாமல் நேராக களமாட்ட போகிறாங்க. அம்மாம்மா பரமனை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சுட்டாங்கம்மா, இதுமாதிரி போதைப் பொருள் கடத்திட்டானம்மா அப்படின்றாங்க. இதை கேட்டு ஷாக்காக வரமே நடித்த காலம், ஐயோ அப்படியா, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, நீ கவலைப்படாத, அழாத இளமதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறேன், ஒரு அட்வொகேட் கால் பண்ணி நீங்கள் நேராக ஸ்டேஷன் போவாங்க, அங்கே பரமனை ஜாமீன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இளமதி ரொம்ப சந்தோஷமாகி ரிலீஃபாகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பிஏ கேட்குறாங்க, என்னம்மா இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க பரமனுக்குன்ற? நான் வேறையா, நான் சும்மா நடிக்கிறேன், என் கூடவே இருக்கேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அந்த சரோஜினி கிட்ட சொல்கிறாங்க, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நீ எவ்வளோதானா, அந்த பரம 6 மாதம் அங்கேயே இருக்கட்டும், அவனை பெயில் எடுக்க மாட்டேன், அப்போ தான் அந்த இளமதியை மறப்பான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அட்வொகேட் கால் பண்ணி, ஐயோ அங்கெல்லாம் நீ போகாத, திரும்பி வீட்டுக்கு போனா, எப்போ சொன்னா அப்போ போனால் போதும்னு சொல்லிடுறாங்க. பரமனும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாரு, நம்மளை யாருன்னா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, பரமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சார் போலீஸ் அதிகாரிகிட்ட கெஞ்சுறாங்க, ஐயா என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவையா, அந்த தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரிஷி தான் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரிஷியும் வந்துடுறான். அப்படியா, ஸோ இவர் தான் சார் தேவையில்லாத படியெல்லாம் போட்டு என் ஃப்ரெண்டை உள்ள தள்ளிட்டான்னு சொல்கிறாங்க. ரிஷி சொல்கிறா, யாரும் தெரியாமல் இவர்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் என்னை பற்றி சொல்கிறீங்களா, அவன்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கண்டிப்பாக தெரியும் பரமனுக்கும் இது ரிஷி தான் பண்ணான்னு சொல்லிட்டு. எப்படி உள்ளே வந்த பற்றியா, நான் பெயிலில் வந்துட்டேன் பற்றியா, அதான் போலீஸ் அதிகாரிகிட்டலாம் நீ வச்சுக்கூடாதுன்னு உன் கொட்டத்தை நடக்கிறேன் பாரு, நீ நினச்சா கூட வெளியே வர முடியாதுடான்னு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகிறாரு ரிஷி. பரமனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு இளமதி அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதுமாதிரி பரமனை இதுமாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கஞ்சா கடத்தினதால் பரமனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் இந்த லீலாவதி ஒட்டு கேட்குறாங்க. ஏன்னா அப்டேட் பண்ணோம்ல ரிஷிக்கிட்ட, அதனால் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. இளமதியும் சொல்கிறாங்க, நான் கலாமா கிட்ட ஹெல்ப் கேட்டோமா, அவங்க ஜாமீன் எடுக்கிறேன்னு சொன்னாங்கம்மா, எல்லா விஷயத்தையும் அவ்வளோன்னு சொல்கிறான். இங்கே ரிஷி வேறு சவால் விட்டுட்டு இருக்கா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, யாருன்னு பார்த்தேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, அவன்லாம் அதெல்லாம் நம்ப மாட்டான், நான் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஷாக்காகி நிற்கிறாரு நம்ம பரம எப்படி வெளியே வர போகிறாருன்றதை நம்ம அடுத்த வர எபிசோடில் பார்க்க முடியும். ஒன்று கலாமா ஹெல்ப் பண்ணால் தான் பரம வர முடியும். ஆனால் கலாமா ஹெல்ப் பண்ணாமல் எப்படி பரம வெளியே வருவார் தெரியல மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.